டைலரிங் கிளாஸ்ல இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து பேசிக்கா டைலரிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பேசிக்கா என்னென்ன தேவைங்கிறது பார்க்க போறோம். அதுவும் இல்லாம அதுக்கு அடுத்த லெவல் என்னென்ன தேவைங்கிறதும் வந்து இதுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பேசிக்கான திங்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நோட் எடுத்துக்கோங்க. இதுல வந்து எல்லாத்தோட நோட்ஸும் வந்து நம்ம எழுதி வச்சுக்கும் போது உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து நீங்க ஸ்டிச் பண்ணும் போது உங்களுக்கு இது பார்க்கும் போது உங்களுக்கு அது மறக்காம ஞாபகமா இருக்கும். எந்த மாதிரி நம்ம நோட்ஸ் எடுப்போம்னா இந்த மாதிரி உங்க கம்ஃபர்டபிளுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி டிரா பண்ணி கூட டிரா பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க வந்து அதை எழுதியும் வச்சுட்டு டிராவும் பண்ணிக்கலாம். தமிழோ இங்கிலீஷோ உங்க சாய்ஸ் தான், எவ்வளவு எழுதிக்கலாம். இந்த மாதிரி சுடிதாஸ்க்கு நீங்க வந்து எழுதிக்கலாம். ஸ்லீவ்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க வந்து நோட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இப்படி ஒன் பை ஒன்னாவும் நீங்க வந்து டிரா பண்ணிட்டு எழுதிட்டே இருந்திருக்கலாம். இல்லைன்னா ஒன் சைடு வந்து ஃபுல்லா டிரா பண்ணிட்டு ஒரு சைடு ஃபுல்லா நீங்க எழுதுறத மாதிரியும் நீங்க வச்சுக்கலாம். எல்லாமே உங்க சாய்ஸ் தான். ஆனா நீங்க நோட் பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க நோட் பண்றது மூலமா ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு ஸ்டிச்சஸ் மறக்காம இதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும். அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து நோட்டு, பென்னு, பென்சில், ரப்பர். டிரா பண்றதெல்லாம் வந்து பென்சில பண்ணிக்கோங்க. ஓகே, பிகினர்ஸா இருக்கும்போது டிரா பண்றதெல்லாம் பென்சில்ல பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து மிஷின் ஸ்டார்ட் பண்றதுக்கு நீடில் தான் ஃபர்ஸ்ட். இது வந்து ஒரு சைனா பிராண்ட் நீடில். இந்த நீடில் நம்பர் வந்து 16. இது 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க, 16 இதுல வந்து 100 2 நம்பர் போட்டிருக்கா. இதுதான் நம்ம பார்க்கணும். இது வந்து 16 போட்டிருக்கா. 16 தான் நம்ம வந்து நார்மல் மெஷினுக்கான நம்பர். ஓகே, 16 நம்பர் பார்த்து நீங்க வந்து நீடில் வந்து வாங்கிக்கோங்க. இதுல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் நீடில்ஸ் இருக்கும். 11, 16, 18 இருக்கும். 11 வந்து ரொம்ப லைட் வெயிட் ஃபேப்ரிக் வந்து ஸ்டிச் பண்றதுக்கு, ஜார்ஜெட், ஷிஃபான் அந்த மாதிரி ஸ்டிச் பண்றதுக்கு, நெட் ஃபேப்ரிக் அதெல்லாம். 16 தான் நம்ம நார்மலா காட்டன், நம்ம நார்மலா என்னென்னலாம் ஸ்டிச் பண்ணுவோமோ அதெல்லாம் ஸ்டிச் பண்றதுக்கு 16. இதுதான் வந்து ரெகுலர் யூஸ் பண்ணுவாங்க. 18 வந்து ரொம்ப ஹெவியான கிளாத், ரொம்ப திக்கான ஃபேப்ரிக் தான் வந்து 18 யூஸ் பண்ணுவாங்க. டெனிம் இந்த மாதிரி கிளாத்துக்கு. ஓகேவா, நீங்க வந்து 16 வாங்கிக்கோங்க. இதான் ரெகுலர் யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து கிங் பிராண்ட் தான் வந்து எல்லா இடத்துலயும் வந்து மோஸ்டா கிடைக்கும். இது வந்து ஒரு சைனா பிராண்ட். உங்களுக்கு வந்து கிங் பிராண்ட் அங்க வந்து கிடைச்சிச்சுன்னா நீங்க வாங்கிக்கோங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த பிராண்ட் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. இது வந்து இந்த மிஷின் சர்வீஸ் பண்றவங்க வந்து சஜஸ்ட் பண்ண பிராண்ட். இந்த பிராண்ட் இருந்தாலும் வாங்கிக்கோங்க. நீடில் வந்து 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து ஃபுல்லா ரவுண்டா இருக்கும். நம்ம யூஸ் பண்றதுல வந்து ஃபுல்லா ரவுண்ட் இருக்கும். ஒன் சைடு மட்டும் இப்படி ஃபிளாட்டா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஃபிளாட்டா இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹேண்ட் ஸ்டிச் பண்றதுக்கான நீட். இதுலயும் நிறைய சைஸ் வேரியேஷன் இருக்கு. நீல வந்து இந்த மாதிரி 2 டைப்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஒன்னு வந்து கொஞ்சம் பெருசா, ஒன்னு வந்து ரொம்ப குட்டியா இருக்கும். இதுல வந்து நம்ம அவ்வளவா வந்து த்ரெட் வந்து இன்சர்ட் பண்ண முடியாது. ஒரு நூல் மட்டும்தான் இது வந்து கோக்க முடியும். இதுல வந்து நம்ம டபுள் லேயரா கூட இதுல வந்து நம்ம கோத்துக்கலாம். ஓகே, இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும் போது நான் வந்து எந்த நீடில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுங்கிறத நான் ஸ்டிச் பண்ணும்போது சொல்றேன். இந்த 2 நீடில் வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் டேப் வந்து டைலரிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து டேப் தான். டேப் வந்து நீங்க வாங்கிக்கோங்க. டேப் ஒன் சைடு வந்து இன்ச்சஸ் இருக்கும், ஒன் சைடு வந்து சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். இன்ச்சஸ்னா இது வந்து இந்த 1 இன்ச்னு சொல்லுவாங்க. இது வந்து 1.1ன்னு சொல்லுவாங்க. இது வந்து 1.25 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்டர்ல இருக்குது. இது வந்து 1.3, 1.4 ரெண்டுக்குமே வந்து நம்ம இந்த பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து 1.5. அப்புறம் இது 1.6, இது வந்து 1.75, இது வந்து 1.8 to 1.9. இது ரெண்டுக்குமே வந்து இந்த பாயிண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து 2. இதே தான் எல்லாத்துக்கும் கண்டினியூ ஆகும். இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கு மட்டும் நம்ம 2 டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து 4, இதுக்கு வந்து 3, 4 ரெண்டுமே இதுதான் மார்க் பண்ணுவோம். இதுல வந்து 8, 9 ரெண்டுமே இந்த மார்க்கிங் தான் வந்து பண்ணுவோம். ஓகே, இதுதான் டேப்போட பேசிக். டேப் வந்து நீங்க வந்து சுருட்டி வைக்க கூடாது. ஓகேவா, இது வந்து ஃப்ரீ ஹேண்ட்ஸா விட்டுருங்க. சுருட்டி வைக்கும் போது உங்களுக்கு டேப் வந்து இதாயிரும், லூஸ் ஆயிடும். அந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு ஒரு டேப் வந்து யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அதோட சைஸ் வந்து உங்களுக்கு இழுத்துக்கிட்டே வரும், சைஸ் வந்து மாறிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கட்டிங் டூல். இது வந்து கட்டிங். இது வந்து நம்ம
இது வந்து நம்ம மிஷின்ல உட்காந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது அந்த த்ரெட்ஸ் எல்லாம் கட் பண்றதுக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம மிஷின் பக்கத்துலயே வந்து இது வச்சுக்கலாம், அதுக்கு தான் யூஸ் ஆகும். இது வந்து சிசர், இது வந்து நார்மல் சிசர், இது வந்து வெயிட் லெஸ்ஸா தான் இருக்கும். ஓகே, இது வந்து வெயிட் லெஸ்ஸா இருக்கும். இது வந்து பேப்பர் கட் பண்றதுக்கு, பேட்டர்ன் கட் பண்றதுக்குலாம் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கும். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிசர். இது வந்து கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். அதாவது இதை கம்பேர் பண்ணும் போது இது வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கும். இதுவும் நீங்க வாங்கி, இது வந்து ஹெவியா இருக்கும். இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் ஹெவியா, இதை விட கொஞ்சம் ஹெவியா வாங்கும் போது தான் உங்களுக்கு ஃபேப்ரிக் கட் பண்ணும் போது உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து வரும். ரொம்ப ஹெவியாவும் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கை வந்து வலிக்கும். அதனால இந்த அளவுக்கு ஒரு மீடியம் வெயிட் அளவுக்கு வாங்கிக்கணும். இந்த மாதிரி லைட் வெயிட் வந்து நீங்க ஃபேப்ரிக் கட் பண்ண யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் கட் பண்ண முடியாது. ஃபேப்ரிக் வந்து திக்கா இருக்கும். 4 லேயர்லாம் நம்ம வச்சு கட் பண்ணும் போது உங்களால ஃபேப்ரிக் வந்து இதை வந்து கட் பண்ண முடியாது. அதனால இது வந்து ஃபேப்ரிக் கட்டிங் வச்சுக்கோங்க. இது வந்து நார்மல் பேப்பர் பேட்டர்ன் மேக்கிங் கட் பண்றதுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இது கட் பண்ற ஃபேப்ரிக் கட் பண்ற சிசர்ல வந்து வேற எதையும் வந்து நீங்க கட் பண்ணக்கூடாது. ஃபேப்ரிக் மட்டும் தான் கட் பண்ணணும். இல்லைன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு ஷார்ப் வந்து போயிடும். அதனால ஃபேப்ரிக் மட்டும் கட் பண்ணணும். அது மாதிரி கீழேயும் போடக்கூடாது. கீழே போடாம வச்சுக்கணும். கீழே போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ப் வந்து போயிடும். ஓகேவா? இது வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து சேஃப்டியா வச்சுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு லைஃப் கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆயில். இது வந்து மிஷின் ஆயில். மிஷின் ஆயில் வந்து நீங்க வந்து கேட்டீங்கன்னா பேக்கெட்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும், இல்ல பாட்டில்ஸ்லயும் கிடைக்கும். பேக்கெட்ஸ்ல கிடைச்சுன்னா இந்த மாதிரி பாட்டில் வாங்கி நீங்க வந்து ஊத்தி வந்து வச்சுக்கலாம். இது வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம மிஷின்ல ஊத்திக்கிட்டே இருக்கும்போது, வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம மிஷின்ல ஊத்துறோம். ரெகுலரா நீங்க ஸ்டிச் பண்ணீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்க ஊத்தினா போதும் மிஷின்ல. அப்ப வந்து மிஷின் வந்து ரிப்பேர் ஆகாம வந்து நல்லா இருக்கும். ஓகே, அப்பப்ப மிஷின்ல வந்து ஆயில் ஊத்திக்கிங்க. ஆயில் எங்கெங்கெல்லாம் வந்து மிஷின்ல ஊத்தணுங்கிற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல ஆயில் கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து வீடியோ சென்ட் பண்றேன். நெக்ஸ்ட் த்ரெட். இது வந்து இந்த மாதிரி ஒரு மினி பாக்ஸ் வந்து நீங்க வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ்ல வந்து ஒரு 20 பீசஸ் இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸ் நீங்க வாங்கிட்டீங்க வந்து உங்களுக்கு மல்டி இதுல வந்து உங்களுக்கு கலர் வைஸா வந்துடும். நீங்க வந்து கலர் தேடி வாங்க வேண்டியது. இதுல பேசிக் கலர்ஸ்ல வந்து இதுல கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கிட்டா போதும். இதுல 20 கலர்ஸ் வந்து வரும். இது வந்து பஜார் அந்த மாதிரி ஷாப்ல வந்து கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாபின் கேஸ். ஓகே, இது வந்து கேஸ், இது நேம் வந்து கேஸ், இது வந்து பாபின். ஓகேவா? இது வந்து நம்ம மிஷின்ல வந்து அடியில வந்து நம்ம வந்து இது வந்து வச்சு இன்செர்ட் பண்ணுவோம். இது ரெண்டும் சேர்த்து தான் இன்செர்ட் பண்ண முடியும். இதை வந்து இதுக்குள்ள வச்சுட்டு ஒரு இது மாதிரி தெரியுதா, லைன் மாதிரி, அந்த லைன்ல விட்டுட்டு இந்த சைடு கொண்டு வந்து இந்த ஹோல் வழியா இப்படி லைட்டா இழுக்கணும். இப்படி இழுக்கும் போது உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடும். இப்படி நீங்க இழுக்கும் போது இந்த பாபின் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். இப்படிதான் நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங்ல வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து மார்க் சாக். சாக்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. நீங்க வந்து பேசிக்கா பண்றதுனால நீங்க வந்து நார்மல் சாக்கே உங்களுக்கு எது அவைலபிளா கிடைக்குதோ அந்த சாக் வந்து வாங்கிக்கிங்க. இதுல வந்து கலர்ஸும் அவைலபிளா இருக்கும். நம்ம வந்து அந்த ஃபேப்ரிக் ஏற்ற மாதிரி நம்ம கலர்ஸ் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நார்மல் சாக். இது வந்து வேக்ஸ் சாக் கிடையாது. இது வந்து நம்ம சாக் வந்து மார்க் பண்ணும் போது இது வந்து அலையாது. நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இது வந்து போயிடும். ஆனா வந்து நீங்க மார்க் பண்ண உடனே வந்து இது வந்து ரிமூவ் ஆகாது. இது வந்து மார்க்கிங் அப்படியே தான் இருக்கும். இந்த மார்க்கிங் வந்து அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு வந்து சப்போஸ் அழைக்கிற அளவுக்கு எனக்கு வந்து வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க வந்து வேக்ஸ் சாக் வந்து வாங்கிக்கலாம். வேக்ஸ் சாக் நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து அதை அயன் பண்ணும் போது அது வந்து அலைஞ்சிடும். வேணும்னா நீங்க வேக்ஸ் சாக் வந்து வாங்கிக்கலாம். அது வந்து ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கும். பேண்டா வேக்ஸ் சாக் இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து இந்த மாதிரியும் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி இதுல எல்லாம் இருக்கு. இது வந்து சாக் பீஸ் மாதிரி இருக்கும். இது வந்து நீங்க வந்து அதுக்குள்ள இந்த மிஷின்ல வந்து நீங்க இன்சர்ட் பண்ணும்போது நீங்க வந்து இது வந்து டிப் பென்சில் மாதிரி வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். இது வந்து உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு அவைலபிளா கிடைக்கிற இடத்துல நீங்க இந்த மாதிரி சாக் பீஸும் வாங்கிக்கலாம். ஓகே, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க சாய்ஸ் தான். இது வந்து நார்மல் ஸ்கேல். ஓகேவா? நார்மல் ஸ்கேல் 30 இன்ச் ஸ்கேல் இருக்கு. இதுவும் வந்து பேசிக் ப்ராடக்ட் தான். இது வந்து வச்சுக்கோங்க. இப்ப இதுவரை நம்ம பார்த்ததெல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம வந்து வச்சிருக்காதான் நம்ம வந்து டைலரிங் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா வாங்கிக்கிங்க. இதுக்கப்புறம் சொல்ல போறதெல்லாம் வந்து நீங்க வந்து அதுக்கப்புறம் கூட வாங்கிக்கலாம். ஆனா இப்ப சொன்னது வரைக்கும் கண்டிப்பா வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம டைலரிங் ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுக்கப்புறம் நான் சொல்ல போறதுலாம் வந்து நம்ம கிளாஸஸ் போக போக நீங்க வந்து அதுக்கப்புறம் வாங்கிக்கிட்டா வந்து போதும். நான் இதுக்கப்புறம் சொல்ல போறது வந்து நீங்க வந்து வாங்கிக்கிங்க. அதோட யூசஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன வந்து அதை தப்பீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாங்கிக்கிங்க. ஓகே, இப்போ நார்மல் ஸ்கேல் பார்த்தோமா, இது வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் சொல்லுவாங்க. நம்ம ஆர்ம் ஹோல்லாம் டிராப் பண்ணும் போது அந்த கர்வ் வந்து நீங்க வந்து டிராப் பண்றதுக்காக வந்து இந்த ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுவாங்க.
ஸ்லீவ் கர்வ்னு ஒரு கர்வ் இருக்கு. நம்ம வந்து இதுலயும் ஸ்லீவ் வந்து டிரா பண்ணலாம். இதை விட அது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க இது வாங்கிட்டாலே போதும். இதுல வந்து நம்ம ஆர்ம் ஹோலும் டிரா பண்ணலாம், ஸ்லீவும் டிரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ். ஓகே, இது வந்து சீம் ரிப்பர். இது வந்து என்னன்னா நம்ம தையல் வந்து பிரிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்றது. இது வந்து இந்த மாதிரி இருக்கும். இது நடுவுல வந்து ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கும். நம்ம வந்து தையல் வந்து பிரிக்கிறதுக்கு. இது வந்து சின்ன சைஸும் இருக்கும், இந்த மாதிரி பெரிய சைஸும் இருக்கு. இது உங்க கன்வீனியன்ட்க்கு பொறுத்த மாதிரி நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த கீழே பிடிக்கிற ஹேண்டில் மட்டும்தான் வந்து வித்தியாசமாகுது. ஓகேவா? அதனால உங்க சாய்ஸ் தான், எது வேணா வாங்கிக்கலாம். இது வந்து லூப் டர்னல். இது வந்து நம்ம வந்து பிளவுஸ்லயோ சுடிதார்ஸ்லயோ பேக் சைடு வந்து நம்ம ரோப் ரெடி பண்ணுவோம்ல, அந்த ரோப் ரெடி பண்றதுக்கு வந்து இந்த இந்த லூப் டர்னல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து இந்த மாதிரி ஓபன் பண்ற மாதிரி க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம யூஸ் பண்றது எப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். இது பேர் வந்து லூப் டர்னல். ஓகேவா? இது வந்து எதுக்குன்னா பிளவுசஸ்க்கும் சுடிதார்ஸ்க்கும் பேக் சைடு நம்ம ரோப் ரெடி பண்ணுவோம்ல, பேக் சைடு நாட் போடுவோம்ல, அந்த நாட் ரெடி பண்றதுக்கும் ஃப்ராக்ஸ்லயே நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கிட்ஸ் ஃப்ராக்ல பின்னாடி பேக் சைடு ஹிப்ல நம்ம நாட் பண்ணுவோம்ல, அதுக்கும் வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து இது. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து த்ரெடர். இது வந்து த்ரெட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுக்கு நூல் கோக்கிறதுக்கு சில பேர் கஷ்டமா இருக்கும். ஓகேவா? சில பேருக்கு வந்து நூல் அந்த அது ஊசியோட அந்த ஹோல் வந்து சில பேருக்கு வந்து விசிபிளா தெரியாம இருக்கும்ல, சில பேருக்கு தெரியாம இருக்கும்ல, அவங்களுக்காக தான் இது வாங்கிக்கங்க. ஓகே, இது வந்து த்ரெட்டர். ஓகே, இது வந்து ஒரு காலிஞ்ச் எலாஸ்டிக். இது வந்து கிட்ஸ் பேண்ட்டுக்கெல்லாம் வந்து இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். 1 இன்ச் எலாஸ்டிக் இருக்கு, 1/2 இன்ச் எலாஸ்டிக் இருக்கு, இதுலயும் நிறைய டைப்ஸ் இருக்கு. இது வந்து 1/4 இன்ச் எலாஸ்டிக். ஓகேவா? இது வந்து பேண்ட்ஸுக்கு, கிட்ஸ் பேண்ட்ஸ், நம்மளோட ஸ்ட்ரைட் கட் பேண்ட்ஸ், அந்த மாதிரி பேண்ட்ஸுக்குலாம் யூஸ் பண்றது வந்து எலாஸ்டிக். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பட்டன்ஸ். இது வந்து பட்டன்ஸ்லயும் நிறைய கலர்ஸ் இருக்கு. இது வந்து ஷர்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். சில பேர் ரொம்ப வயசானவங்க எல்லாம் வந்து பிளவுஸ்க்கும் கூட பட்டன்ஸ் சில பேர் வந்து யூஸ் பண்றாங்க. அதனால பட்டன்ஸ்லயே வந்து நிறைய கலர்ஸ் வந்து இருக்கு. நீங்க உங்க இதுக்கு ஏத்த மாதிரி கலர்ஸ் அவைலபிளா வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு பேக்கெட்ல வந்து 12 பட்டன்ஸ் இருக்கும். பாய் ஷர்ட்க்கு வைக்கும் போது ஃபுல் பட்டன்ஸும் தேவைப்படும். கேர்ள்ஸ்க்கு அது பிளவுஸ்க்கு வைக்கும் போது நம்ம 2 பிளவுஸ்க்கு வந்து ஒரு பேக்கெட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேக்கெட்ல வந்து 12 பட்டன்ஸ் இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு 10 ருபீஸ் ரேஞ்ச்ல தான் வரும். இது வந்து கலர்ஸ் வேரியேஷன் இருக்கு, உங்களுக்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது வந்து நார்மல் பட்டன்ஸ் வந்து டிசைன் பட்டன்ஸ். இதுல வந்து நம்ம கிட்ஸ் ஃப்ராக் செய்யும் போது இதுல வந்து நம்ம டிசைன்ஸ்க்காக வைக்கிறது. இது வந்து நம்ம வந்து க்ளூ வச்சு ஒட்டுற மாதிரி டைப், இதுவும் ஒட்டுற மாதிரி டைப். இது வந்து நம்ம சைட்ல ஸ்டிச் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? இதுக்குதான் வந்து நம்ம இந்த நீடில், ஹேண்ட் நீடில் நம்ம வச்சிருக்கோம்ல, இதெல்லாம் நம்ம தைக்கிறதுக்கு தான் வந்து ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணுவோம். இது பேர் நம்ம ஹோல் எவ்வளவு குட்டியா இருக்கு. இந்த ஹோலுக்குலாம் வந்து நம்ம சின்ன ஊசி ஒன்று காட்டணும்ல, அது வச்சுதான் இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். இது பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பெரிய நீடில் வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ராக் செய்யும் போது இல்ல சுடிதார்ஸ்ல கூட நம்ம நெக்ல வந்து இதெல்லாம் வச்சுக்கலாம். பிளவுஸ்லயும் பேக் சைடு அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் வச்சு நீங்க ஹைலைட் பண்ணும் போது உங்களுக்கு வந்து டிசைனா தனியா ஹைலைட்டடா தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாதிரி பட்டன்ஸ் இல்லைன்னா டிசைன்ஸ்லாம் நம்ம வந்து பண்ணும் போது வந்து உங்களுக்கு க்ளூ வந்து தேவைப்படும். இது வந்து ஃபேப்ரிக் க்ளூ. இது வந்து டிசைன்ஸ்லாம் நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இதுவும் வந்து வாங்கி வச்சிருங்க. இது வந்து பால் பின்னு. இது வந்து நம்ம ஃபேப்ரிக், அதாவது ஒரு லைனிங் ஃபேப்ரிக், ஒரு மெயின் ஃபேப்ரிக், அப்படி வந்து நம்ம ஒரு லைனிங் ஃபேப்ரிக், ஒரு மெயின் ஃபேப்ரிக் அப்படி நம்ம லேயரா வைக்கும் போது அந்த 2 லேயருமே வந்து நம்மளுக்கு வந்து மூவ் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த பின் வச்சு செக்யூர் பண்ணும் போது அது வந்து மூவ் ஆகாம உங்களுக்கு வந்து கரெக்டா அது வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க கட் பண்ணும் போது உங்களுக்கு வந்து ஈஸியா வரும். அதுக்காக இந்த பால் பின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து பெரிய பின் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல கோக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இந்த பால் பின் வந்து வாங்கிக்கோங்க. இதுல வந்து ஹூக் அண்ட் ஐ இருக்கு. இது வந்து பிளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இது வந்து பிளவுஸ்க்கு ரொம்ப தேவை. சில கிட்ஸ் ஃப்ராக்ல கூட நம்ம வந்து இதை வந்து வைக்குவோம். இது வந்து ஹூக் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து இந்த 2 ஹோல்ஸ்லயே வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுவோம். இது வந்து நம்ம இதுல இன்சர்ட் பண்ற மாதிரி
நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம் பிளவுஸ்ல. ஓகேவா? இதெல்லாம் பிளவுஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் தேவைப்படும். நீங்க பிளவுஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் வாங்கிக்கலாம். இது வந்து பட்டன்ஸ். இது வந்து ரொம்ப எசென்ஷியல்னு கிடையாது. இதுக்கு பதிலா நம்ம நார்மல் பட்டன்ஸ் கூட வச்சுக்கலாம். இந்த பட்டன்ஸும் வைக்கலாம். இது வந்து உங்களோட சாய்ஸ் தான். இது வந்து இந்த பட்டன்ஸ் வந்து எப்படி வைக்கிறதுனா, இந்த மாதிரி ஒரு மிஷின்ஸ் இருக்கும். இதுல வந்து ஒன் சைடு வந்து இந்த ஹோலையும் ஒன் சைடு வந்து இதையும் வந்து நம்ம வச்சுட்டு பிரஸ் நடுவில் வந்து ஃபேப்ரிக் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது இந்த பட்டன்ஸ் வந்து உங்க ஃபேப்ரிக்ல வந்து வந்துடும். இதெல்லாம் வந்து எசென்ஷியல்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சாய்ஸ் தான். இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம். இந்த பட்டன்ஸ்லாம் வேணாம், நார்மல் பட்டன்ஸே போதும். நீங்க வந்து நார்மல் பட்டன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து எசென்ஷியல் கிடையாது. ஓகேவா? இது வந்து இதோட வந்து செட்டா வந்துடும். இந்த மிஷினும் இந்த பட்டன்ஸும் செட்டா வந்து ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. இது வந்து உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜிப்ஸ். ஜிப்லயும் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு, சைஸ் வேரியேஷனும் இருக்கு. இந்த மாதிரி இது வந்து மினி ஜிப்பு, இது வந்து நார்மல் ஜிப்பு, இது வந்து இன்விசிபிள் ஜிப். உங்களுக்கு தெரியுதா? இதுல வந்து ஜிப் வந்து விசிபிளா இருக்கு, இதுல வந்து இன்விசிபிளா இருக்கு. ஓகே, இது வந்து நார்மல் ஜிப்பு, இது வந்து இன்விசிபிள் ஜிப்பு. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ். இது வந்து நம்ம வந்து கிட்ஸ் ஃப்ராகுக்கு அந்த மாதிரி இதுக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம பிளவுஸ்க்கு, பிரின்சஸ் கட் பிளவுஸ்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம், அதுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவோம். இதுவும் இன்விசிபிள் இருக்கு. இதுலயும் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இது வந்து ஒயிட் பேப்பர் கேன்வாஷ். இது வந்து நம்ம நெக் சுடிதாருக்கோ பிளவுஸ்க்கோ நம்ம நெக் ஃபினிஷ் பண்ணும் போது, டிசைனர் நெக்லாம் நம்ம வந்து தைக்கும் போது உங்களுக்கு கேன்வாஷ் வச்சு நீங்க வந்து தைக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நெக் வந்து ப்ராப்பரா இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம இது யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் நீங்க பிளவுஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டா போதும். இப்ப வந்து வாங்க வேண்டாம். ஓகே, வீடியோல நம்ம பேசிக்ஸா தேவைப்படுற ப்ராடக்ட்லாம் என்னென்னு வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நான் சொன்ன பேசிக் மெட்டீரியல்ஸ் மட்டும் நீங்க இப்போதைக்கு வாங்கிட்டா போதும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மெட்டீரியல்ஸ்லாம் வந்து நம்ம அதுக்கப்புறம் கிளாஸ் பார்க்கும்போது கிட்ஸ் ஃப்ராக், பிளவுஸ் கிளாஸ், சுடிதார் கிளாஸ், பிளவுஸ் கிளாஸ் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் போகும்போது அப்பப்போ வந்து நீங்க வாங்கிக்கலாம். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நான் சொன்ன சில பேசிக் மெட்டீரியல்ஸ் மட்டும் வாங்கிட்டா போதும். இந்த வீடியோஸ்ல உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு, ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து நான் வந்து கமெண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். இல்லைன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு வீடியோ கூட நான் மேக் பண்றேன். நிறைய கமெண்ட்ஸ் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வீடியோ வந்து போடலாம். Thursday வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு எங்களோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் வாட்சிங்.